தம் தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார் முந்தாரே உள்ளார் முடிந்தானே முன்னொருவன் எந்தாயே எதற்காக நீயும் இறந்தனையால் அந்தோ வினையேன் அருங்கூற்றமானேனே. தம் தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார் முந்து ஆரே உளர். தன் தந்தையை கொலைக்களத்திலே விட்டு நின்ற மக்கள் இதற்கு முன்னாலே உண்டா? யாருமே கிடையாது. நாங்க தான் முதல்ல வந்திருக்கோம். அதுவும் நான் தான் முதல்ல வந்திருக்கேன். முந்து ஆரே உளர் முடிந்தான் முனை ஒருவன். ஒப்பற்றவனாக தசரதன் ஏற்கனவே போய் சேர்ந்தான். அதுவும் என் காரணத்தால் தான் என் தந்தை தசரதன் உயிர் விட்டான். இப்ப என் பொருட்டாக தான் நீயும் உயிர் விட்டு இருக்க. எந்தாயே எற்காக நீயும் இறந்தன. அது உண்மை சேர்த்துக்கணும். நீயும் தசரதன் மாதிரி என் காரணத்தினாலே உயிர் விட்டாய். அந்தோ வினையர் அருங்கூற்றமாயினே. நான் யமனா போயிட்டேனே என்னோட தந்தையர்களுக்கு. அப்பாக்கும் அதே கதி, சித்தப்பாக்கும் அதே கதி. முதல் வரி ரொம்ப நல்லா. தம் தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார் முந்து ஆரே உலர். பெண்ணுருவதோராதே பேதுருவேன் பெண்பாரால் தன்னுருவல் தீர்ப்பான் தனி உருவதோராதே உன்னுறவு நீ தீர்த்தாய் ஓருறவும் இல்லாதேன் என்னுருவான் வேண்டி இடருவேன் என்றாயே. பின்னுருவது ஓராதே பேதுருவேன் பெண்பாளால் தன் உருவல் தீர்ப்பான் தனி உருவது ஓராதே உன்னுறவு தீர்த்தான். தந்தையே, பின் உருவது உருவாதே பேதுருவேன். பின்னாலே விளைய போவது தெரியாம மயங்கி போன நான் சீதை பெண்பாளாளாகிய சீதை தன் உருவல் தீர்ப்பான். அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்ப்பதற்காக தனி உருவது ஓராது. நான் என்ன மாயமானிடம் கொண்டு மாயமானிடம் அடைந்த துன்பத்தை பற்றி எண்ணாமல் உன் உறவு நீ தீர்த்தாய். அது இதெல்லாம் உனக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியாது. ஓராது இதெல்லாம் தெரியாது. உன் உறவை நீ தீர்த்தாய். உன்னுடைய உறவின் கடமையை நீ தீர்த்தாய். பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்ட. ஓர் உறவும் இல்லாம இப்ப எனக்கு உறவே இல்லை. எனக்கு அப்பாவும் இல்லை. என்னுடைய அடுத்த அப்பாவும் சேர்ந்த நீயும் இல்லை. இப்போ ஓர் உறவும் இல்லாத என் உருவான் வேண்டியிட என்ன இன்னும் வேற என்ன நடக்க போகிறது என்று நான் இந்த மாதிரியான துன்பத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்றாய் மாண்டேனே அன்றோ மறையோர் குறைமுடிப்பான் பூண்டேன் விரதம் அதனால் உயிர் பொறுப்பேன் நீண்டேன் மரம் போல நின்றொழிந்த புந்தொழிலேன் வேண்டேன் இம்மாமாய புன்பிறவி வேண்டேனே. மாண்டேனே அன்றோ மறையோர் குறைமுடிப்பான் பூண்டேன் விரதம் அதனால் உயிர் பொறுப்பேன் நீண்டேன் மரம் போல நின்று ஒழிந்த புந்தொழிலேன் வேண்டேன் இம்மாய புன்பிறவி வேண்டேனே. வேண்டேன் வேண்டேனே ஆண்டேனே அன்றோ நான் பிறந்தவனுக்கு சமம் அல்லவா? மறையவர்களுடைய முனிவர்களுடைய குறையை தீர்ப்பதற்காக ஒரு விரதம் கொண்டிருக்கிறேன். அதனாலே உயிரை தாங்கி இருக்கிறேன். இல்லை என்றால் போய் விட்டுருப்பேன். ஆனா அப்படியே இருந்தாலும் என்ன புண்ணியம்? மரம் போல நிற்கின்றேன். இப்படி நின்று ஒழிந்த மரம் போல நின்று ஒழிந்த புந்தொழில் கொஞ்சம் கூட ஆற்றல் இல்லாத மரம் போல நிற்கின்ற நான் இந்த பிறவியை வேண்டேன். எனக்கு இந்த பிறவியே தேவையில்லை. விட்டுடலான்னு நினைக்கிறேன். எந்தாரும் பற்றுண்ண ஏன்றாயை சான்றோயை கொன்றானும் நின்றான் கொலையுண்டு நீ கிடந்தாய் வந்தாள் சிலையேந்தி வாழி கடல் சுமந்து நின்றேனும் நின்றேன் நெடுவரம் போல் நின்றேனே. என் தாரம் பற்றுண்ண ஏன்றாயை சான்றோயை. ஏன்றாய்னா எதிர்த்து போரிட்டவன். சான்றோய்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஆண்டோரே சான்றோரை போன்றோரை ஆரம்பிப்பாங்க. ஏன்றாய்னா எதிர்த்தவனே அர்த்தம். ஆண்டோர்னா என்ன தெரியாது, சான்றோர்னா என்ன தெரியாது. என்ன சொல்லுவாங்க போட்டு இங்க ஆண்ட்ராய் வேற. ஏன்றா எனக்கு எதிர்த்தவனை சான்றோனாகிய உன்னை கொன்றாலும் நின்றான். ராவணனும் உயிரோட இருக்கான். கொலை உண்டு நீ கிடந்தாய்.
நீதான் கொலை விட்டு கிடக்கிறாய். வன் தாழ் சிலை ஏந்தி உறுதியான அடிப்பக்கத்தை உடைய வில்லை கையில தூக்கி கொண்டு வாடி கடல் சுமந்து இவ்வளவு தூரம் பாரமான அம்புகளை தூக்கி கொண்டு அமராத்துணையை தூக்கி கொண்டு நின்றேனும் நின்றேன் நெடும்பரம்போர் நின்றேன். அற்புதமா இல்லை அந்த லைன். நின்றேனும் நின்றேன் நெடும்பரம்போர் நின்றேன். அந்த ரெண்டாவது லைனோட கான்டெக்ஸ்ட் கொன்றானும் நின்றான். கொன்றானும் நின்றான். அவன் நிக்கிறான். கொலையுண்டு நீ கிடந்தாய். அவன் நிக்கிறான், நீ கிடக்குற. நானும் கிடக்கிறேன். நான் நிக்கிறேன். நான் ஏன் கிடக்காம போனேன் அது வந்து சொல்லல. உன்னை கொன்றானும் நின்றான், கொலையுண்டு நீ கிடந்தாய். நான் ஏன் நிக்கிறேன்னா முனிவரோட எது தீர்க்கிறதுக்காக இல்ல. அப்பேற்பட்ட சான்றோனாகி நீ வந்து கொலையுண்டு கிடக்குற. வந்தால் சிலை ஏந்தி வாலி கடல் சுமந்து நின்றேனும் நின்றேன் நெடுமரம் போல் நின்றேன். அந்த கையர் நிலை இவ்வளவு நான் கையில வில்லு வச்சிருந்தேன்னு, அம்பரா துணி வச்சிருந்தேன்னு, நீ இப்படி கொலையுண்டு கிடக்கிறத பார்த்து நான் நிக்கிறேனே. அதெல்லாம் நமக்கு இப்போ வந்து நம்ம வந்து பின்னால இங்கேன்னு பார்க்குறோம். இதை வந்து இப்போ நடக்கும்போது நடந்தா எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த க்ஷணத்துல நிகழ்ந்த நிகழ்வுகளை பதிவு செய்யலாம். அதனால நம்ம வந்து இப்போ அந்த நிலைமைக்கு போய் பார்க்கலாம். Now it has taken place. Now he is சொல்லுடையர் என்போல் இனியுளரோ தோல்வினையேன் இல்லுடையாள் காண இறகுடையாய் எண்ணிலா பல்லுடையாய் உன்னை படையுடையான் கொன்று அகல வில்லுடையேன் நின்றேன் விரலுடையேன் அல்லேனோ. சொல்லுடையர் என்போல் இனியுளரோ தொல்வினையேன் இல்லுடையாள் காண இறகுடையாய் எண்ணிலா பல்லுடையாய் உன்னை படையுடையான் கொன்று அகல வில்லுடையேன் நின்றேன் விரலுடையேன் அல்லேனோ. இவ்வளவு வீரம் எனக்கு. சொல்லுடையார் என்போல் இனி உலர் சொல்ல நினைச்ச புகழ். சொல்லுடையர் என்போல் என்ன போல புகழடைந்த மனிதன் எவன் இருக்க முடியும்? சொல்லுடையர் என்போல் இனி உலர் உடையார். சொல்லுடையர் என்போல் சொல்லுடையர் சொல்லுடையார் உடையார்னு எல்லாரும் உடையார்னா கொண்டவர்கள் தான் அர்த்தம், இல்லாதவர்கள் அர்த்தம் கிடையாது. உடையார்னா இருக்கிறவர், உடையார்கிட்ட இல்லாததுதான். என்ன பேசுறீங்க? அடையாள வச்சு குழம்பிட்டேன். அடையாளனா அடையாளவர், அது மாதிரி உடையார்னா உடையாளவர்கள். சொல்லுடையர் இல்ல சொல்லுடையார் ரெண்டு பாடம் தான் இருக்கு போல இருக்கு. இதுல கூட உரையில சொல்லுடையார் தான் இருக்கு. ஆமா, மீதி எல்லாம் யாதான், அதனால இதுவும் யாவா தான் இருக்கு. இது ஆக்சுவலி தப்பு, திருத்திக்கும். சொல்லுடையார் என்பார் என்போல் இனியுடன் தொல்வினையேன். தொல்வினையேன் பல பழைய தீவினைகளை செய்தவனாலையா இல்லுடையாள் காண. என்னுடைய மனைவி இல்லுடையாள் காண, அவள் கண்டு பதைவதைத்து நிற்க இறகுடையாய் இறகுகளை கொண்டவனே எண்ணிலா பல்லுடையாய் அளவற்ற பற்களை உடையவன். இது ஜடாயுக்கு பறவைக்கு எப்படி பல்லு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. இதுக்கு பல விதமா விளக்கம் கொடுக்கலாம். நீங்க வந்து கம்பனுக்கு வந்து உண்மையிலேயே கொஞ்சம் நேச்சுரல் ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எவல்யூஷன் ஸ்டேஜ்ல ஒரு காலகட்டத்துல பறவைகளுக்கும் பல்லு இருந்தது. மறந்து போச்சு. அந்த பல்லால அடி கிழிச்சான் எல்லாம் கூட வரும், அந்த சண்டையில வரும். அதேதான் ஒரு கட்டத்துல அந்த பல்லுள்ள பறவைகள் காணாம போச்சு. சோ ஜடாயு வந்து அந்த காலகட்டத்துல இருந்திருக்கலாம் ஒருவேளை. அந்த ஸ்டேஜ் சிறகுல இது இருக்கும், கிளா இருக்கும். அந்த சிறகு இருக்கு இல்லையா, அதுல வந்து கிளா இருக்கும். இறகுடையாய் வெண்ணிலா பல்லுடையாய் உன்னை படையுடையான் கொன்று அகல. படையோடு வந்த ஒருவன், படைனா ஆயுதம், சேனை, கொன்று அகல கொன்று விட்டு போக வில்லுடையே நின்றேன். கையில வில்ல வச்சுட்டு இருக்கிறேனே விரலுடையே நல்ல பேர்பட்ட வீரன் நான். அண்ணா பலபலமும் பன்னி அடும் மயங்கும் தண்ணீர் இலாதானும் தம்பியும் அத்தன்மையனா உண்ணா உணர்வு சிறிது உன் முளைப்ப புள்ளரசும் இன்னா உயிர்ப்பான் இருவரையும் நோக்கினான். அண்ணா பலபலவும் பன்னி அழும் மயங்கும் தன்னேர் இலாதானும் தம்பியும் அத்தன்மையனாய் உண்ணா உணர்வு சிறிது உள் முளைப்ப புல் அரசும்
இன்னா உயிர்ப்பால் இருவரையும் நோக்கி இவ்வாறு பலபலவும் பண்ணி அருளும் அண்ணா அண்ணா அவ்வாறு அத்தன்மையாக பலபலவும் பண்ணி பலபலவும் புலம்பி பேசி அழும் மயங்கும் தன்னேர் இல்லாதாலும் தனக்கு ஒப்பில்லாத ராமனும் தம்பியும் அத்தன்மையனாம் அங்கனம் அழுது மயங்கும் நிலையுடையவனாக தம்பியும் அழறான். அதாவது ராமன் அழறான், அதை பார்த்து லட்சுமணனும் அழறான். அதான் அதுக்கு அர்த்தம். தம்பியும் அத்தன்மையானாம், தம்பியும் அதே போன்று அழ ஆரம்பிக்க உண்ணா உணர்வு சிறிது உள் முளைப்ப சிறிது உணர்வு முளைப்ப உள்ளத்திலே சிறிது உணர்வு தோன்ற உண்ணாம் அப்படி போடணும். நினைப்புற்று இன்னா உயிர்ப்பான் துன்பத்தோடு இன்னான்னா பெரிய கஷ்டத்தோட உயிர்ப்பான் மூச்சு விடுபவன் சிரமத்தோட மூச்சு விட்டுக்கொண்டு புல்லரசு பறவைகளின் அரசு இந்த பேர் நல்லா இருக்கு. புல்லரையன் கோயில் இந்த புல்லரையன்கிறத விட புல்லரசு அதான் அந்த புல்லரையன் வந்து இந்த புல்லரசனுடைய கோயில் தான். புல் அரசுங்கிற சொல்லுங்க என்ன அரவிந்தன் இந்த லைன் இந்த பேரை சொல்லிதான் கிட்ட போடுவாங்க. வந்துட்டாரியா புல் அரசு. இன்னா உயிர்ப்பான் இருவரையும் நோக்கினான். கஷ்டப்பட்டு மூச்சு விடுபவன் ஜடாயு இருவரையும் கண்டிருந்து பார்த்தான். உற்றது உணராது உயிர் உலைய உய்து உயிர்ப்பான் கொற்றவரை கண்டான் தன் உளம் குளிர்புற்றான். இற்ற இரு சிறகும் இன்னுயிரும் ஏழு உலகும் பெற்றனனே ஒத்தான் பெயர்த்தேன் பழியும். உற்றது உணராது உயிர் உலைய எய்து உயிர்ப்பான் கொற்றவனை கண்டான் தன் உள்ளம் குளிர்புற்றான். இற்ற இரு சிறகும் இன்னுயிரும் ஏழுலகும் பெற்றனனே ஒத்தான் பெயர்த்தேன் பழி என்றான். உற்றது உணராது பின்பு சீதைக்கு நேர்ந்த நிலைமை அறியாமல் உயிர் நடுங்க உயிர் உலையென உயிர் நடுங்க வெய்து உயிர்ப்பான். அதாவது வெவ்வேறு விதமாக வெம்மையாக வெய்துனா வெம்மையாக பெருமூச்சு விடுபவனாகிய அந்த ஜடாயு கொற்றவனை கண்டான். மன்னனாகிய ராமனை கண்டதும் உள்ளம் குளிர்புற்றான். அவனுடைய உள்ளம் குளிர்ந்து போச்சு. அதாவது தவிப்பு நின்று போச்சு. இற்ற உடனே அப்ப அவனுடைய நிலைமை எப்படி இருக்குது? இற்ற இரு சிறகும் அருந்து போன சிறகுகளும் உயிரும் ஏழு உலகும் பெற்றனனே ஒத்தான். எல்லாம் கிடைத்து விட்டது போன்ற அந்த நிலைமையை அடைந்தான். பழி பெயர்த்தேன் பழியை நீக்கி விட்டேன். ஏன்னா இப்ப ராமன் கிட்ட சொல்லாம செத்து போயிருந்தான்னா அது ஒரு பெரிய பழி ஆயிருந்திருக்கும். அதனால பெயர்த்தேன் பழி என்றான். அது இனி இவர்கள் போய் ராவணனை வென்று சீதையை மீட்பார்கள். அந்த பழி ராவணனை பார்த்துட்டான். அதனால இனிமே சொல்லியாச்சு. வாக்கியத்தால் இன்று என் பயனில் பழி யாக்கை போக்குகின்றேன் கண்ணுற்றேன் புண்ணியரே வம்மின் என்று தாக்கிய அரக்கன் மகுடத் தலை துமித்த மூக்கினால் உச்சி முறைமுறையே மூப்பான். வாக்கியத்தால் இன்று என் பயனில் பழி யாக்கை போக்குகின்றேன் கண்ணுற்றேன் புண்ணியரே வம்மின் என்று தாக்கி அரக்கன் மகுடத் தலை தகர்த்த மூக்கினால் உச்சி முறைமுறையே மூக்கினான். மாற்றால நியாயம் சொல்லுவாங்க. எந்த பல்லால எலிய கடிக்கிறதோ அந்த பல்லாலதான் குட்டிய தூக்குறதா. அதே பல்லாலதான் குட்டிய தூக்குறது. ஆனா அந்த பல்லு அந்த கழுத்தை துணிபடும், இந்த கழுத்து பத்திரமா இருக்கும். வாக்கியத்தினால இன்று என் பயனில் பழியாக்கை பயனில்லாததும் பழியை அடைந்ததுமான என்னுடைய உடலை யாக்கை போக்குகின்றேன். என்னுடைய உடலை இப்பொழுது ஒழிக்கின்றேன். கண்ணுற்றேன் அப்படி அதாவது பாக்கியத்தால் இங்கே போடுறேன். இன்று என் பயனில் பழியாக்கை போக்குகின்றேன் பாக்கியத்தால் கண்ணுற்றேன். இப்படி என் உடலை உகுக்கின்ற நேரத்திலே பாக்கியத்தினால் உங்களை பார்த்தேன். புண்ணியரே வம்மின் புண்ணியம் செய்தவர்களே வாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு அதுக்கு புண்ணியரே வம்மின்
என்ன உங்களுக்கு ஒரு ஐயோன்னு வரும், அது இங்க இல்ல. ஐயோ கேடு அது வேற, அது வேற ஒரு வாசனை. உங்களுக்கு ஒரு ஐயோ, உங்களுக்கு ஒரு ஐயோன்னு வரும். அது அவங்க மொழி வந்து பெரும்பாலும் ஆழ்வார்கள் அந்த ஸ்டைல வந்து ஒரே நடைக்கு எடுத்து எழுதணும். நீ கெட்டு போற. என்ன எதையும் கம்பேர் எடுத்துட்டாங்க. இல்ல இல்ல, அப்படி எடுத்துட்டாங்கன்னா அதுல ஏதாவது கொஞ்சமாவது ஒரு உண்மையான கருணை இருக்கு. ஆறுமுகன் அவர்கள் மாதிரியானவர்கள் மொழிபெயர்த்திருந்த காரணத்தினால அதுல கொஞ்சம் அந்த கொஞ்சம் கவித்துவம் இருக்கு. கொஞ்சம் நடைய மட்டும் தான் சொல்றேன். புண்ணியரே வம்மின் என்று காக்கி அரக்கன் மகுட தலை துணித்தனா துண்டித்த அரக்கனுடைய அந்த மகுட தலையை துண்டித்த மூக்கினால் மகுடத்தை நிகர்த்தல் தகர்த்த நிகர்த்தல் துமித்ததான் பொருத்தமா இருக்கு. இருக்கு. அதான் சரியா இருக்கு. துமித்த இன்னும் அழகா இருக்கு. ரெண்ட துண்டு கட் பண்ணி எடுத்து துண்டித்த தன்னுடைய மூக்கினால், அதே மூக்கால உச்சி முறையே மூக்கின் மறுபடி உச்சி மோந்து வஞ்சனையால் வந்த வரவென்பது என்னுடைய நெஞ்சகமே முன்னே நினைவித்ததானாலும் அஞ்சொல் மயிலை அருந்ததியை நீக்கினீரோ எஞ்சலிலா ஆற்றலில் இருவீரும் என்று உரைத்தான். வஞ்சனையால் வந்த வரவு என்பது என்னுடைய நெஞ்சகமே முன்னே நினைவித்தது, ஆனாலும் அஞ்சொல் மயிலை அருந்ததியை நீங்கினீரோ எஞ்சலிலா ஆற்றல் இருவீரும் என்று உரைத்தான். வந்த வரவு பொன்மான் வந்ததும் சரி, இந்த கபட சன்னியாசி வந்ததும் சரி, இரண்டுமே வஞ்சனையால் வந்த வரவு என்பது என்னுடைய நெஞ்சகமே முன்னே நினைவித்ததானால் முதலே பார்த்துட்டேன், யோசிச்சிட்டேன். என்னுடைய நெஞ்சிலே நான் முன்பே நினைத்தேன், ஆனாலும் அஞ்சொல் மயிலை அழகிய மொழி பேசுகின்ற மயிலை அருந்ததி போன்ற கப்பல் நீங்கினீரோ, அவளை விட்டு போனீர்களோ எஞ்சலிலா ஆற்றல் அளவற்ற ஆற்றல் கொண்ட இருவீரும் இரண்டு பேரும் விட்டு போனீர்களோ. இந்த காட்சி வந்து அந்த இந்தோனேசியால இல்ல அந்த ராமாயண நாடகங்கள்ல ரொம்ப ஒரு பெரிய எமோஷனல். ஜடாயு வந்து பிரம்மாண்டமா இருப்பான், பெரிய ரெக்கை, அந்த ரெக்கைக்கு ரெண்டு பக்கத்துலயும் ராவண சின்னதா வீடு வச்சுட்டு நின்று போது அவங்க அந்த ரெக்கையால் அப்படி இது பண்ணும். பார்த்துருக்கலாம் நீங்க போட்டோகிராஃப்ஸ். பெரிய பறவையும் சின்ன அளவுல ராமலட்சுமணனும் அந்த மூக்கு அதெல்லாம் வந்து அந்த டெக்கரேஷன் உண்டு, அந்த ட்ராமாஸ்ல அவங்களுக்கு என்று அவன் இயம்பலும் இளைய கோமகன் ஒன்றும் ஆண்டு உருபொருள் ஒழிவுறா வகை வந்திரல் மாயமான் வந்ததாதியா நின்றதும் நிகழ்ந்ததும் இறப்பினான் என்று அவன் இயம்பலும் என்று ஜடாயு சொல்லவும் இளைய கோமகன் லட்சுமணன் ஒன்றும் ஆண்டு உருபொருள் ஒழிவுறா வகை, அன்று அங்கு நடந்த செய்திகள் எதுவும் விட்டு விடாமல் ஒன்றும் ஆண்டு உருபொருள் ஒன்றும் ஒழிவுறா வகை, ஆண்டு உருபொருள் ஒழிவுறா வகை வந்திரல் மாயமான் வந்தது ஆதியா, மாயமான் பொன்மான் வந்ததிலிருந்து நிகழ்ந்த ஒன்றையும் விடாமல் நின்றதும் நிகழ்ந்ததும் நிரப்பினான். ஒன்று விடாமல் சொல்லி நிரப்பினான், முடித்தான், சொல்லி முடித்தான். நிரப்புதல்னா முடிச்சு, ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான். அரோகிறது ஆசை. ஆற்றலோன் உரை அறைய ஆணையால் ஏற்று உணர்ந்து எண்ணி எருவை வேந்தனும் மாற்றரும் துயர் இவர் மனக்கொளா வகை தேற்றுதல் நன்று என இணைய செப்புவார். ஆற்றலோன் அவ்வுரை அறைய ஆணையால் ஏற்று ஏற்று உணர்ந்து எண்ணி அவ்வெருவை வேந்தனும் மாற்ற அருந்துயர் இவர் மனக்கொளா வகை தேற்றுதல் நன்று என இணைய செப்புவார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆற்றல் உடையவனாக இலக்குவன் ஆணையால் அறைய, ராமனுடைய ஆணையினாலே சொல்லி முடிக்க, ஏற்று உணர்ந்து எண்ணி அவற்றையெல்லாம் காதிலே வாங்கி கொண்டு மனத்திலே வாங்கி கொண்டு தானும் எண்ணி அதை உணர்ந்து அவ்வெருவை வேந்தனும் அந்த கழுகரசனும் இவர்களுடைய மனசில உருகின்ற துன்பத்தை மாற்றுகின்ற விதத்திலே நம்ம பேச வேண்டும், இவர்களை தேற்ற வேண்டும்.
இதுதான் நன்று என்று சொல்லி இணைய செப்புவான். பின்னால் வரப்போகின்ற வார்த்தைகளை சொன்னார். அதிசயம் ஒருவரால் அமைக்கலாகுமோ? துதி அரு பிறவியும் இன்ப துன்பம்தான் விதிவயம் என்பதை மேற்கொள்ளா விடின் மதிவலியார் விதி வெல்ல வல்லமோ? அதிசயம் ஒருவரால் அமைக்கலாகுமோ? புதுமையான விஷயங்களை ஒருவரால செய்துவிட முடியுமா? துதி அரு பிறவியின் இன்ப துன்பம்தான் விதிவயம் என்பதை மேற்கொள்ளா விடின் மதி வலியால் விதி வெல்ல முடியுமா? இந்த பிறவியில ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் விதிவசம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம மதிவலியால விதியை வென்றுவிட முடியுமா? விதி எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நடக்கும். இதே வார்த்தையை தான் அவர் அங்க சொல்லியிருக்கார். இலக்குவன் கோபப்படும் போது ராமர் இதே வார்த்தையை தான் சொன்னார். இப்ப இதே வார்த்தையை ஜடாயு சொல்றார். அதனால அவர் சொல்றது அவர் ஏத்துக்கு தான் வேணும். அந்த நியாயத்தை ஏத்துக்கிறது வேணும். விதி வயம் என்பதை மேற்கொள்ளாவிடின் மதிவலியால் விதி வெல்ல வல்லேமா. தெரிவுறு துன்பம் வந்து ஊன்ற இன்னும் 2 பாட்டு இருக்கு இல்லையா? இது இந்த 3வது வரைக்கும் அர்த்தம் எல்லாம் விதியால் நடக்கிறதுங்கிறத ஏத்துக்கிட்டாதான் அதை வெல்ல முடியும்னு சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்றாங்க. எப்படி இல்ல, ஏற்றுக்கொள்வதுதான் வழி. அதை வெல்ல முடியாது. விதி என்ன, விதி வெல்லத்துக்கு என்ன இருக்கு? இப்பதான் சொல்ல முடியும். இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இது ஒரு ஆற்றாமை அல்லல்ல படிக்கிற நேரத்துல தேர்தல் சொல்வதற்காக ஆறுதல் சொல்வதற்காக சொல்லின மொழி. அதனால தெரிவுறு துன்பம் வந்து ஊன்ற சிந்தையை எரிவு செய்து ஒழியும் இது இழுதை மீறதால் பிரிவு செய்து உலகெல்லாம் பெருவிப்பால் தலை அறிவு செய் விதியினார்க்கு அரிது உண்டாகுமோ? தெரிவுறு துன்பம் வந்து ஊன்ற சிந்தையை எரிவு செய்து ஒழியும் ஈது இழுதை நீரதான் விதிவசத்தால் வருகின்றது என்று தெளியப்பட்ட துன்பம் ஒருத்தரிடத்துல வந்து சேர்ந்து விட்டால் அந்த சமயத்திலே அவன் தன் மனத்தை சிதற விட்டு கலங்கி நிற்கின்ற இந்த தன்மை பேதமை தன்மை உடையது. துன்பம் வருகிற நேரத்துல கலங்கி நிற்பது அழகில்லை. துன்ப நேரத்தில் தான் you should be doubly prepared அப்படின்ட்டு சொல்றத இப்ப எடுத்து சொல்றேன். இது விதிக்கு இதெல்லாம் சாதாரண காரியம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிரிவு செய்து உலகெல்லாம் பெருவிப்பான், பலவிதமான பிரிவுகளை படைத்து உலகத்தை படைப்பவனாகிய பிரம்மனுக்கே 5 தலையில ஒரு தலை போய் 4 தலை ஆச்சுன்னு சொன்னா அதுவே விதிவசம் தானே? இல்ல, பிரம்மன் தலை பேர்பட்ட பிரம்மனுடைய தலை அறிவு செய்த விதி, அறிவு செய் விதியினார்க்கு அறிவு அதை அறுத்த சிவனுக்கு அரிது உண்டாகுமோ? விதி வழியால் தானே அது. அடுத்த பாட்டையும் இதோட சேர்த்து படிக்கணும். அப்பேற்பட்ட பிரம்மனுடைய தலையை அறுத்த சிவனுக்கு ஏதாவது அடுத்தது அப்படிப்பட்ட சிவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஆமா, அதேதான். அப்படிப்பட்ட சிவனுக்கு அரிதான செயல் உண்டா அப்படின்னா நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அவனுக்கே என்ன ஆச்சு? இது என்னன்னாக்கா இது அத்தனை மொத்தமா எழுத்தோம்னா ஒரு நூல் டிஸ்கோர்ஸ் அறிவு செய் விதியினாருக்கு அறிவு உண்டாகுமோ, அதுல இருந்து பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அலக்கணும் இன்பமும் அணுகும் நாள் அவை விலக்குவம் என்பது மெய்யிற்று ஆகுமோ? இலக்கு முப்புறங்களை எய்த வில்லியார் தலைக்கலத்து இறந்தது தவத்தின் பாலதோ? அலக்கணும் இன்பமும் அணுகும் நாள் அவை இலக்குவம் என்பது மெய்யிற்று ஆகுமோ? வராமல் தடுத்து விட முடியுமா? துன்பம் இன்பம் வருகின்ற காலங்களில அவற்றை நாம் வராமல் தடுப்பது சாத்தியம் என்பது உண்மையா? இல்லை. இலக்கு முப்புறங்களை எய்தியா திருப்புறங்களை இலக்காக வைத்து தன்னுடைய வில்லை வளைத்து அம்பை செலுத்திய அந்த வில்லை உடையவர் சிவன் கபாலத்தில் பிச்சை எடுத்து உண்கிறான் என்றால் அது அவன் செய்த தவத்தின் பாலதாது அவனே விதி, அதுவும் விதிவசம் தான்.
அதுவும் அதாவது இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம். இதுக்கு பெரிய தத்துவ விளக்கங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது. ஆறுதலுக்கு சொல்ற வார்த்தை. பூங்கு வெண்கோள் விசும்பு பூத்தன வெண்கதிர் செல்வனை விழுங்கி நீங்குமால் அங்கன் மாநாதத்தை விதக்கும் ஆய்கதிர் தின்பதும் ஒரு முறை வளரும் தேயுமால். பொங்கு வெண்கோள் அரா விசும்பு பூத்தன வெண்கதிர் செல்வனை விழுங்கி நீங்குவான் அங்கன் மாஞானத்தை விளக்கும் ஆய்கதிர் திங்களும் ஒரு முறை வளரும் தேயுவான். பொங்கு வெண்கோள் அரா சீறுகின்ற கொடிய கொலை தொழிலுடைய பாம்பு, அறான பாம்பு. விசும்பு பூத்தன வெண்கதிர் செல்வனை வானத்தில் பூத்த மலர் போல இருக்கின்ற சூரியனை, அதை சூரியன் பூத்தான் அப்படிங்கிற விசும்பு பூத்தன வெண்கதிர் செல்வன், அழகான சொல்லாட்சி. அதன் அவனை விழுங்கி நீங்குமான். அவன் இந்த கிரகண காலத்துல விழுங்கி பிறகு விட்டு ஒழிக்கும். அங்கன்மா ஞானத்தை விளக்கும். இந்த மிகப்பெரிய அழகிய இடத்தையுடைய பெரிய பூமியை விளக்கும்னா ஒளிவரச் செய்யும். ஒளிவரச் செய்கின்ற ஆய்கதிர் திங்களும் அழகிய கதிர்களை உடைய அந்த நிலாவும் ஒரு முறை வளரும் தேயுமா. சூரியனோட கதிருக்கு பேர் நிலா. சூரியனோட கதிர் ஆமா, இது ஆய்கதிர் திங்களும். ஆமா, அதனால கிரணம் கிரணம்ன்றது தமிழ் சொல்லுதான் சூரிய கிரணம், சந்திர கிரணம். கிரணம்னா ரே கதிர். ரெண்டுக்கும் பொருந்தும். பல இடத்துல நில சந்திர கதிர்களை பத்தி பல, அதாவது ஒண்ணும் சொல்லாம கதிரோன் அப்படின்னா சூரியன். ஆனா நிலா கதிர், நீங்கி நின்று நிமிர்ந்த நிலா கதிர் அப்படின்னாமே வந்திருக்கு. எத்தனை இடத்துல திங்களின் கதிர் சொல்ல அந்தரம் வருவது மனைய தீர்வு சுந்தர தோழினர் தொன்மை நீரவால் மந்திர இமயவர் குருவின் வாய்மொழி இந்திரன் உற்றன என்ன ஒண்ணுமோ. அந்தரம் வருதலும் அணைய தீர்தலும் சுந்தர தோழி நீர் தொன்மை நீரவா மந்திர இமயவர் குருவின் வாய்மொழி இந்திரன் உற்றன என்ன ஒண்ணுமோ. சுந்தர தோழி நீர் அழகிய தோள்களை உடையவர்களே, அந்தரம் வருதல், அந்தரம்னா தீங்கு. ஒருவருக்கு தீங்குகள் நேர்வதும் அணைய தீர்தலும், அந்த தீங்குகள் தீர்வதும் சுந்தர தோழி தொன்மை நீரவான். இது பழங்காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே. ஒருத்தருக்கு துன்பம் வரும், பிறகு அது நீங்கும். அதாவது முதல்ல விதிவசத்தால வந்திருக்கு, அதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கிறதுன்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. மந்திர இமயவர் குருவின் வாய்மொழி, மந்திரங்களை உணர்ந்த தேவகுரு பிரகஸ்பதி அவனுடைய வாய்மொழி, வாயிலிருந்து அந்த சாபத்தால் இந்திரன் உற்றன, இந்திரன் அடைந்த துன்பங்கள் என்ன ஒண்ணுமோ நாம் அதை எண்ணி பார்க்க முடியுமோ. பிரகஸ்பதி சாபம் கொடுத்த வரலாறு ஒண்ணு இருக்கு. வியாழன் என்ன பண்றாருன்னா, பிரகஸ்பதி வரும்போது அதை மந்தத்தை கவனிக்காம உட்கார்ந்து இருக்கிறான். உடனே அவருக்கு தன்னை மதிக்கல அப்படிங்கிற கோபத்துல சாபம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு. உடனே அவனுக்கு அந்த சாபத்தினால இவனுக்கு நீச வடிவம் கிடைச்சி அவன் தன்னுடைய செல்வங்கள்லாம் இழந்து திண்டாடுது. அப்புறமா அங்க அவரை போய் தேடின்னு போனாக்கா அவர் தன்னை மறைச்சிடுவார். இப்படியெல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு அசுவேத யாகம் பண்ணி தன்னுடைய இதை மீட்டான ஒரு கதை அது போட்டோம். தடைக்கரும் பெறுவது சம்பர பெயர்கடை தொழில் அவனால் புலிசக்தியினால் படைத்தனன் பழி அது பகடி வெல்வாளாய் உடைத்தனன் முன்பை தன் கோபத்தோழினான். தடைக்கு அரும் பெருவலி சம்பர பெயர் கடைத்தொழில் அவுணனால் குலிச கையினான் படைத்தனன் பழி அது பகழி வில்வலாய் துடைத்தனன் முந்தை தன் குவவு தோழினான்.
தடைக்கு அருபெருவழி, தடுப்பதற்கரிய பெரிய வலிமையுடைய சம்பர பெயர், சம்பரன் என்னும் பெயரை உடைய கடை தொழில் அங்கன், கீழான தொழில்களை உடைய அரக்கன், அரக்கனால் குலிச கையில், குலிசன்னா வஜ்ராயுதம், வஜ்ராயுதத்தை கையிலே கொண்ட இந்திரன் படைத்தனன் பழி படைத்தான் அப்படின்னா, அதாவது இவரை தோக்கடிச்சு அரசாட்சியை இந்திரன் இழந்து விட்டான். அது அந்த பழியை பகழிவில் வலாய், பகழினா அம்புகளை செலுத்துகின்ற வலிமை கொண்டவனே, அப்பழி நுந்தை துடைத்தன நுந்தை, உன்னுடைய தந்தை தசரதன் சம்பரனோடு போர் செய்து அந்த பழியை துடைத்தான். கோவு தோழினால், தன்னுடைய திரண்ட தொழிலினால் அந்த பழியை துடைத்தான். பிள்ளை சொல் கிளியனாதை பெருவுடன் பெற்றி தன்னுற்ற அறமும் தேவர் உயரமும் தந்ததேயால் அல்லப்போர் அரக்கல் என்னும் கதையினை கதைந்து வாழ்த்தி புல்லிற்கும் புதனில் பேய்க்கும் தாய் என்ன புதவு வேணும். வரி அது. பிள்ளை சொல் கிளிய நாளை பிரிகுரல் உற்ற வெற்றி தள்ளுற்ற அறமும் தேவர் துயரமும் தந்ததேயால் கள்ளப்போர் அரக்கர் என்னும் கலையினை களைந்து வாழ்தி புள்ளிற்கும் புலனில் பேய்க்கும் தாயென்ன புலவு வேலோய். பிள்ளை சொற்கிளியினாள் அப்படின்னா கிளி போன்று சொற்களை பேசுகின்ற மழலை தன்மை கொண்ட அந்த சீதையை பிரிவுடலுற்ற பெற்றி, இவ்வாறு நீ பிரிந்ததாகிய இந்த தன்மை தள்ளுற்ற அறமும் தேவர் துயரமும் தள்ளுற்ற அறமும், அரக்கர்களால் தள்ளப்பட்ட அந்த ஒதுக்கப்பட்ட தர்மமும் தேவர் துயரமும், அதனால் தேவர்கள் அடைந்த துயரமும் தந்ததேயான் ஆகிய இரண்டும் சேர்ந்ததால இந்த கிளி போன்ற சொற்களை பேசுகின்ற சீதையை நீ பிரிவதாகிய தன்மை குற்ற வெற்றி அது உண்டானது. கள்ளப்போர் அரக்கர் என்னும் வஞ்சனையால் போர் செய்கின்ற அரக்கர் என்கின்ற கலையை களைந்து வாழ்ந்தி, கலைந்து நீ வாழ்வாய். புல்லிற்கும், புல்னா பறவைகளுக்கும், புலனில் பேய்க்கும், அதாவது அறிவில்லாத பேய்களுக்கும் தாய் அன்ன அப்படிங்கிறதுக்கு அறிவு அப்படிங்கிற பொருள் கொண்டா அது ஒண்ணு. அதுக்கு பொறி கிடையாது, பொறி இருந்தா தான் புலன் வரும். பேய்க்கு பொறி கிடையாது இல்லையா? அதாவது புல்லிற்கும் பறவை, ஒரு பறவைக்கும் சரி, புலனில் பேய்க்கும் சரி, அதாவது அறிவே இல்லாத பேய்களுக்கும் தாய் அன்ன புலவு, தாய் போன்று கருணை செய்கின்ற அல்லது புலவு நாளுகின்ற புலவு, அதாவது என்னன்னாக்க பகைவர்களை கொல்வதனாலே பட்சிகளுக்கு, கழுகு முதலாகிய பறவைகளுக்கு, பேய்களுக்கும் தீராத பசியை தீர்த்து வைக்கின்ற தாயனைய வேல். புள்ளிற்கும் புலனில் பேய்க்கும் தாயன்ன புலவு வேலோய். ஏன்னா இது ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு முன்னால இருக்கிற ராட்சசனுக்கு அந்த நியாயம் வராதான்னு கேள்வி. அவன் கடை, அவனை கலைய வேணும். கள்ளப்போர் அரக்கரனும் கலையினை களைந்து வாழ்வி புள்ளிற்கும் புலனில் பேய்க்கும் தாயன்ன புலவு வேலோய். புலால் நாட்டத்தையுடைய கொன்று அவனுடைய தசையினுடைய நாற்றம் புலவு வேல் நிறைய இடங்கள்ல வருது. புலால் நாற்றம் வீசுகின்ற வேல், அதாவது நம்ம கசாப் கடைக்கு போனா மூக்கு குத்திட்டு போறோம். அதை வந்து அவங்க ஒரு பெரிய சிறப்பா சொல்றாங்க. பகைவர்களை கொன்ற அந்த ரத்தம் உலராத வேல், அந்த புலால் நாற்றம் வீசுகின்ற வேல், அதனுடைய கொழுப்பு வடித்திருக்கிற வேல். வடிக்கன் வாக்குள்ளதாத இராவனின் மண்ணியோடும் எடுத்தனன் ஏதுவான இப்ப நடந்ததை நடுவில் விட்டு போட்டு அவர் சொல்றார். அவங்களுக்கு they don't know this portion. எடுத்தனன் ஏதுவான எதிர்ந்து எனது ஆற்றலை கொண்டு தடுத்தனன் ஆகுதியெல்லாம் தவறுக்கு அவன் அறந்தந்த வாழான் தடுத்தனன் இங்கு வீழ்ந்தேன் இது இன்று பட்டது என்றான். அதாவது தான் செஞ்ச அவ்வளோ பெரிய போரை ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் மாதிரி சொல்லணும். அதான் இதில் முக்கியம். இவ்வளோ தூரம் பெரிய புத்தி சொல்லிட்டு எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு அவன் செஞ்ச போரை பற்றி சொல்லும்போது எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்க.
வடுக்கண் வார் கூந்தலாடை இராவணன் மண்ணினோடும் எடுத்தனன் ஏகுவானை எதிர்ந்து எனது ஆற்றல் கொண்டு தடுத்தனன் ஆவதெல்லாம் முடிஞ்சவரை தவத்து அரண் தந்த வாளால் படுத்தனன் இங்கு வீழ்ந்தேன் இது இன்று பட்டது. மாவடு போன்ற கண்கள் படுக்கண் வார் கூந்தலாடை கூந்தலையுடைய சீதை இராவணன் மண்ணினோடும் எடுத்தனன். ராவணன் மண்ணோட எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருந்தவனை எதிர்ந்து எனது ஆற்றல் கொண்டு தடுத்தனன். எனது ஆற்றல் கொண்டு ஆவதெல்லாம் தடுத்தனன் அப்படின்னு இயன்றவரை தடுத்தேன். அவனுடைய தவ வலிமையினால் அரண் என்று தந்த வாளால் படுத்தன் வீழ்ந்தேன். இந்த இடத்திலே சிவபிரான் என்ற படுத்தனன் அவன் என்னை அழித்தான். சிவன் கொடுத்த வாளால என்னை அழித்தான். இங்கு வீழ்ந்தேன். சந்திரகாசத்தால இங்கு வீழ்ந்தேன். அப்படி அவன் என்னை வெட்டியதும் நான் இங்கே வீழ்ந்தேன். வீழ்ந்தேன். இனிது இன்று பட்டது நடந்தது என்று கூறினார். ஊரின மாற்றம் சென்று செவித்தலம் குறுகா முன்னம் ஊரின உதிரம் செங்கன் உயிர்த்தன உயிர்ப்பு செந்தி ஏறின புருவம் மேல் மேல் இருந்தின சுடர்கள் எங்கும் கீரினது அண்டகோளம் கிழிந்தன கிரிகள் எல்லாம். ஊரின மாற்றம் சென்று செவித்தலம் குறுகா முன்னம் ஊரின உதிரம் செங்கல் உயிர்த்தன உயிர்ப்பு செந்தி ஏறின புருவம் மேல் மேல் இருந்தன சுடர்கள் எங்கும் கீனது அண்டகோளம் கிழிந்தன கிரிகள் எல்லாம். ஒரு வார்த்தைக்கு ஒரு வாக்கியம் கன்செப்ட். ரெண்டு வார்த்தைக்கு ஒரு வாக்கியம் ஆகும். அந்த சடாயு சொன்ன சொற்கள் அவன் காதுல விழுவதற்கு முன்னாலே கோபாக்னியாலே கண்கள் சிவந்தன் ரத்தம் கக்க ஆரம்பித்த ரத்தம் பெருக்குற்று ரத்தம் ஊறி கண்ணுல வந்து குருதி வெள்ளம் ஊறி சிவக்க ஆரம்பித்தது. ஊறின செங்கல் உயிர்த்தன உயிர்ப்பு செந்தி தீயாகவே பெருமூச்சுகளாக விட்டுக்கொண்டு புருவங்கள் மேலே மேலே ஏறவும் அவனை பார்த்து அச்சம் கொண்டு சூரிய சந்திரர்கள் எல்லாம் கிரகங்கள் எல்லாம் எல்லா விதமான கோள்களும் இருந்த சுடர்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்தை விட்டு நீங்கவும் அண்டகோளமே வெடித்து சிதறவும் மலைகளெல்லாம் தம்முடைய நிலையில் திரியவும் கிழிந்து குடிபட பிடிபட மண்ட திடிபட தாளம் ஓட அந்த மாதிரி எல்லாம் ஆக அப்புறம் மண்ணகம் திரிய நின்ற மால் வரை திரிய மற்றை கண் அகன் புனலும் காலும் கதிரடும் திரிய காவல் விண்ணகம் திரிய மேலை விரிஞ்சனும் திரிய வீரன் என்ன அரும் பொருள்கள் எல்லாம் என்பது தெரிந்ததன்றே. மண்ணகம் திரிய நின்ற மால் வரை திரிய மற்றை கண் அகன் புலனும் காலும் கதிரொடு திரிய காவல் விண்ணகம் திரிய மேலை விரிஞ்சனும் திரிய வீரன் எண்ணரும் பொருள்கள் எல்லாம் என்பது தெரிந்தது. இவனுடைய கோபத்தினால என்னென்னலாம் நிகழ்ந்தது? தன்னுடைய நிலை கட்டு பூமி சுழல் தொடங்கியது. பூமி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. தன் நிலை கட்டு சுழன்றது. மால் வரை தெரிய அசையாது நிற்கும் பெரும மலைகளெல்லாம் சுழல் தொடங்கின. மற்ற கண்ணகன் புனலும் கடலும் காற்றும் சூரிய சந்திரர்களோடு கதிரோடும் சூரிய சந்திரர்களோடு சேர்ந்து சுழல காவல் காக்கின்ற தேவர்கள் காக்கின்ற மேல்லோகமானது மேலுலகமானது அதுவும் விண்ணுலகமானது அதுவும் சுழல்தர பிரம்மன் முதலாகிய மற்ற எல்லா பொருட்களும் எண்ணரும் பொருட்கள் எல்லாம் சுழல் தொடங்கியது. ஏன்? வீரன் என்பது தெரிந்தது. வீரனுடைய கோபத்தினால் என்பது தெரிந்த விஷயம். பேரனைத்தும்
இல்லை இதுக்கு இப்போ வேற ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது இது எல்லாம் அவருடைய உருவம் என்பது நமக்கு தெரிந்ததுதானே அப்படின்னு கூட ஒரு பொருள். வீரன் என்பது தெரிந்துதானே போக வீரன் எண்ணரும் பொருள்கள் எல்லாம் என்பது தெரிந்தது ஊடுருவி அதனுடைய பொருளாக இருக்கின்ற நரஅயனன் அப்படிங்கிறது. ராமன் தானே அளவிறந்த பிரபஞ்ச பொருள்கள் எல்லாவற்றின் வடிவமாயும் உள்ளான் என்கிற உண்மை தெரிந்ததுதானே. அவன் கலைஞனா எல்லாம் கலைஞதான் தெரியும். குறித்தவன் கோபம் யாருமே கோளரும் கொள் என்று அஞ்சி வெறித்து நின்ற உலகம் எல்லாம் விம்முகின்ற வேலை விம்முறுகின்ற வேலை ஒரிப்பிதிர் படலை செந்தி புகையுடன் குடிப்ப பொம் என்று எரிப்பது ஓர் முறுவல் தோன்ற ராமனும் இயம்பல் என்றான். குறித்தவன் கோபம் யார் மேல் கோளுரும் கொள் அல்லது கொள்ளுரும் ரெண்டு பாடல் கோளுரும் கொல் கொள்ளுரும் கொல் ரெண்டு ஒரே பொருள் என்று அஞ்சி வெறித்து நின்று உலகமெல்லாம் விமுகின்ற வேளை பொறிப்பிதிர் படலை செந்தி புகையிடும் பொடிப்ப பொம் என்று எரிப்பது ஒரு முறிவல் தோன்ற ராமனும் இயம்பலுற்றான். அவருக்கு எல்லாத்துக்கும் நடுவில் அவர் சிரிப்பது அவர் சிரிப்பது என்ன அந்த பொம் என்று பொலிகிற ஒலி வரணும்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு புன்னகை தான் இருக்க முடியும். அது முருவல் தான் புன்னகை. குறித்து இவனு வந்து ராமன் மனத்திலே குறித்த இந்த கோபம் யார் மேல் கொள்ளும், யார் மேல போய் முடியும் என்பது என்று குறித்து அஞ்சி உலகம் எல்லாம் தத்தளிக்கின்ற வேளையில விம்முறுகின்ற வேளையில அவருடைய முகத்திலிருந்து வீசுகின்ற கனல் பொறிப்பிதிர் படலை அடர்ந்த நெருப்புடைய புகையுடன் கூடிய படலைங்கிறது அடர்த்தியான நெருப்பு அக்னி செந்தி புகையுடன் பொடிப்ப அப்படி முகத்திலிருந்து கோபாக்னி தோன்ற கோப ஜுவாலை தோன்ற பொம் என்று எரிப்பதோர் முறுவல் தோன்ற பெரிய அட்டகாசமான அட்டகாசம்ங்கிறது அது அட்டகாசம்ங்கிறதுக்கு அட்டகாசம்ங்கிறதுக்கு வாய் விட்டு சிரிக்கிறதுங்கிறது தான் ஒரு ஹாசம். ஹாசம்னா சிரித்தல் அட்டகாசம். அது சம்ஸ்கிருத சொல். அதை பார்த்தா தமிழ் சொல் மாதிரி இருக்குது. இதுல காலபைரவாஷ்டகம் அட்டஹாச பின்ன தந்தும் அப்படின்ட்டு அட்டஹாசம். எரிப்பதோர் முறுவல் தோன்ற ராமனும் ராமன் சொல்ல ஆரம்பித்தான். என்ன சொன்னார்? பெண் தனி ஒருத்தி தன்னை வேலை வாழ் அரக்கன் பற்றி கொண்டனன் ஏக நீ கோளறு கோளுற குழுங்கள் செல்லா என் திசை இறுதியான உலகங்கள் இவற்றை இன்னே கண்ட வானவர்களோடும் கலைமாறு இன்று காண்டி. பெண் தனி ஒருத்தி தன்னை தனியாக இருக்கின்ற ஒரு பெண்ணை முட்டா அரக்கன் பைத்தியக்கார அரக்கன் பேதை வாழ் அரக்கன் கொடுமையான வாழேந்திய அறிவற்ற அரக்கன் பற்றி கொண்டனன் ஏக பற்றி கொண்டு செல்லவும் நீ இக்கோளுற நீ இந்த நிலையை அடையவும் குலுங்கல் செல்லா என் திசை. இதை பார்த்து நடுக்க முறாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கின்ற இந்த 8 திசைகளும் இந்த உலகங்களையும் இன்றே இப்போதே இன்னேனா இப்பவே கண்ட ஆனவர்களோடும் அதை பார்த்து கொண்டு நின்றார்கள் என்ற தேவர்கள் அவர்களோடு ஒன்று சேர்த்து இந்த உலகத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கலைஞ்சார்கள். அது பார் இப்போது பார். பயந்து தெரிச்சு ஓடி போனாங்க. அது எப்படி ராவணன் பண்ணும்போது தடுக்க கூட வரல. நீ இப்படி கீழே விழுந்து கிடக்க அவ தனியான ஒரு பெண்ணை ஒருத்தி வந்து இது பண்ணிருக்கா. இந்த திசையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது வந்து தடுத்துக்க வேண்டாமா? உலகங்கள் இவற்றை இல்ல அது ஒரு லெவல். இது வந்து ஒரு மிகப்பெரிய அறச்சீற்றம்.
இந்த பூமி வெடிக்கலையா, அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது, இந்த வானம் ரெண்டா உடஞ்சு போயிடலையா, இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு இருந்ததே இந்த அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது ஒரு பெரிய அநீதி அநியாயம் நடக்கும்போது அந்த இதுல வேலிலேயே ஒரு தோணி சிங்காரத்தை இதுல ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலேயோ அந்த இதுல அந்த ஜப்பானிய ஆட்கள்லாம் வந்து படைகள் வந்து இந்த ஜகார்த்தாக்குள்ள வரும். அப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பெண்கள் எல்லாம் வந்து பூமி தாய் பார்த்திருந்தாள், வானம் அதை கண்டு அப்படியே உறைந்து போயிருந்தது அப்படின்னு ஒரு வரி, அபாரமான வரி. அதேதான் அந்த அந்த இயற்கை ஒண்ணுமே செய்யலையா, அதுவும் அப்படி அசைவற்று நின்றுத்தேன், இதை வந்து அழிக்க வேண்டியதுதான். ஒரு 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 கோபம், ஒரு பயங்கரமான அறச்சீற்றத்தில் உள்ள ஒரு ஆள் அப்படிதானே பேசுவோம். அது அந்த ஒரு இதுதான் இந்த பாட்டுல பாருங்க, கம்பன்ல இருக்கு அந்த வரி. அது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிற அறச்சீற்றம் இல்ல, அது வந்து ராமாயணத்திலே இருக்கு. இது வால்மீகி ராமாயணத்துல ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்திருக்கு. இந்த உலகங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஒரு தனியா ஒரு பெண்ணை ஒருத்தர் அரக்கன் தூக்கிட்டு போகும்போது எவனுமே கேட்கலையா, அது அந்த அந்த ஒரு இது